கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் மிக முக்கியமான ஒரு செய்தி. ஒவ்வொரு வாரத்திலும் கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆமென். இருக்கீங்களா? கர்த்தர் ஒவ்வொரு வாரத்திலும் ஒரு சில வாரங்களாக ஒரு கதாபாத்திரம் பைபிள்ல இருந்து சில கேரக்டர், ஒவ்வொருடைய மனிதனுடைய ஸ்பாவங்கள், ஒவ்வொரு மனிதனுக்குள் இருக்கிற நற்குணங்கள், ஒவ்வொரு மனிதனுக்குள் இருக்கிறதான துர்க்குணங்கள், எப்படி தேவன் அவனை ஆசீர்வதித்தார், எப்படி அவன் வாழ்க்கையிலே அவன் தேவனுக்கு விரோதமாய் செய்தான், அது நிமித்தமாய் வந்த இழப்புகள் என்ன என்பதை குறித்து ஒவ்வொரு வாரம் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே செய்தியினுடைய தலைப்பு ஆசீர்வாதத்தை இழந்தவன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாருங்களேன். ஒரு கேரக்டர் குறித்து பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. எல்லாரும் விரும்புவது ஆசீர்வாதத்தை. எத்தனை பேர் ஆசீர்வாதம் வேண்டாம்னு சொல்றவங்க கை உயர்த்துங்க. ஓ, எல்லாரும் வேண்டாதவங்கள தான் கேட்டேன். ஆசீர்வாதம் எல்லாருமே விரும்புவோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாருமே ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா இந்த பைபிள் ஒரு கேரக்டர் குறித்து நம்ம பார்க்க போறோம். தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வாதத்தை தருவதற்கு அவனை நிரம்ப ஆசீர்வதித்திருந்தான். ஆனா அவன் இந்த ஆசீர்வாதத்தை எப்படி இழந்தான் என்பதை குறித்து நாம் பார்க்க போறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 5. இந்த 5ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய 1ஆம் வசனம். நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்ட ரோகியாயிருந்தான். நன்றி கவனிங்க. இவன் எப்படி இருந்தானா சொல்லுங்க? குஷ்டரோகி. சீரியாவில் இந்த தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். 2ஆம் வசனம். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து 3ஆம் வசனம், என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசனத்தில் போவானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவாள் என்றாள். அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று என் ஆண்டவரிடத்திலே சொன்னான். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது, போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியும் 6000 சேக்கல் நிறைப்பண்டையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதில் இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வந்தான். நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுந்திருந்தது. நான் கவனிக்கணும். சீரியாவுடைய நாட்டினுடைய ராஜா என்ன யாருக்கு எழுதி இருக்கிறாரு? இஸ்ரவேலின் ராஜாவிடத்திற்கு அந்த நிருபத்தை, ஒரு கடிதத்தை கொடுக்கிறார். என்னுடைய படைத்தலைவன் வருவான், அவனுக்கு நீங்க என்ன செய், இந்த குஷ்டரோகத்தை விட்டு நீக்கணும் சொல்லி. 7ஆம் வசனம். இஸ்ரவேலின் ராஜா இந்த நிருபங்களை அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தின் மனுஷனை நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதுக்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானேன்? 8ஆம் வசனம். அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிய தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். கரங்களை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. ஒரு ராஜா சீரிய படையினுடைய தளபதியை என்ன செய்கிறான்? சீரிய நாட்டு ராஜா ஒரு தன்னுடைய தளபதிக்கு ஒரு குஷ்டரோகம் என்பதனாலே இஸ்ரவேல் ராஜாவுக்கு ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறான். இப்படி ஒருவன் இருக்கிறான், அவன் ஜெபித்தால், அதாவது இவன் தொட்டால் சுகமாகும் என்று அனுப்பினதினாலே இவன் என்ன செய்கிறான்? இவன் பொண்ணு வெள்ளி தன்னுடைய மாற்று வஸ்திரம் எல்லாமே எடுத்து அந்த மனிதனை சந்திப்பதற்காக கடந்து சென்று இந்த நிருபத்தை, அதாவது இந்த கடிதத்தை உங்களுக்கு சொல்லும்படியாய் நம்முடைய இந்தியாவுடைய பிரதம மந்திரி, அந்த பிரதம மந்திரிக்கு நம்ம நேபாள் பிரதம மந்திரி எழுதி கொடுத்தாரோ இல்லை சீனா மந்திரி வந்து எழுதி கொடுத்தா எப்படி அந்த இடத்துக்கு கொண்டு கொடுக்கும் பொழுது ரெக்கமெண்டேஷன், அதாவது
இப்படி இன்ன நபர் வருகிறார், என்னுடைய முகாந்திரமா இவர் தான் வராரு, இவருக்கு நீங்க அற்புதம் செய்யணும், இவர் குஷ்டரோகம் சுகமாகணும், இதுக்கு தான் சுத்தமாகணும், இதுக்கு தான் அனுப்புறேன்னு சொல்லி அனுப்புவார். நல்லா கவனிங்க, ராஜாவுக்கு ஒரே கோபம் வந்துருச்சு. இந்த குஷ்டரோகம் நீக்குவதற்கு நான் தேவனா? இவன் என்னை கொலை செய்வதற்கு, என்னை அழிப்பதற்கு அவன் வந்திருக்கிறான் சொல்லி நினைச்சவன் வஸ்திரத்தை எல்லாம் கிழித்து அவன் கதறும் போது தேவனுடைய மனுஷனாகிய எலிசா இதை கேள்விப்பட்டான். சொல்லுங்களேன், இப்படி குஷ்டரோகத்தை சுத்தமாக்குவதற்கு, சுத்தப்படுத்துவதற்கு ஒரு சிரியா நாட்டிலே ஒரு பாமை நாகமானுடைய வீட்டில் பணிப்பெண் ஒரு கைதியாக சிறை பிடிக்கப்பட்டு அந்த பிள்ளை ஒரு வேலைக்காரியாக இந்த நாகமானுடைய வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்தவள். இப்படியாக ஒரு ராஜா இஸ்ரவேல் நாட்டில் இப்படி ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான்னு சொல்லி இந்த தீர்க்கதரிசியை பற்றி ஒரு சின்ன பிள்ளை கேள்விப்பட்டிருக்கான். இந்த கேள்விப்பட்டது இவன் நேர போய் ராஜாவிடத்துல போனா, கவனிக்கிறீங்களா, அந்த ராஜா அற்புதம் செய்ய முடியலைங்கிறதுனால கிழிக்கிறான், வஸ்திரத்தை கிழித்து பைத்தியக்காரனை போல. அப்ப எலிசா இதை கேள்விப்பட்டு, நீ எதுக்குப்பா கிழிக்கிற, வா அவனை கூட்டிட்டு வான்னு சொல்லி பாருங்க, அவனை அனுப்பி விடுங்கள் என்று சொல்லி பாருங்க என்ன நடந்தது. 9ஆம் வசனம், அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் 8ஆம் வசனத்தில் பாருங்க, கிழித்து கொண்டு செய்திய தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானேன், அவனை என்னிடத்தில் வந்து இஸ்ரவேல் தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி, இஸ்ரவேல் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான்னு சொல்லி அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி ராஜாவிடத்தில். நல்லா கவனிங்க, இவன் ராஜாவிடத்துல போகல, இவன் ராஜாவிடத்துல ஆள் அனுப்புறான். ஜெபிக்கிறவன் ராஜாவை தேடி இல்ல, ராஜாவுடைய ஆள் ஜெபிக்கிறவனை தேடி. தீர்க்கதரிசி ராஜாவை தேடி அல்ல, ராஜாவின் ஆள் தீர்க்கதரிசி. அப்ப ஜெபிக்கிற ஒரு மனுஷனை தேடி அதிகாரங்கள் வரும், ராஜ்யபாரத்தினுடைய தலைவர்கள் வருவாங்க. நம்ம போய் நிக்க வேண்டாம், கர்த்தரன். அப்போ உங்களுடைய ஜெபத்துக்கு அவ்வளவு பவர்ஃபுல் ஆண்டவர் பார்க்கிறார். உங்களுடைய ப்ராஃபஸி, உங்களுடைய திக்கு. அப்ப நீ ஜெபிக்கிற இடத்துக்கு உன்னை தேடி மக்கள் ப்ராஃபஸி. ஆனா பாருங்க இந்த இடத்துல பாருங்க அவன் என்ன செய்யறான் பாருங்க. 9ஆம் வசனம், அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவுடைய வாசப்படி நின்றான். 10ஆம் வசனம், எலிசாவிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தான் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் எப்படி மாறிடுமா, மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் என்ன போட்டிருக்கு 11ஆம் வசனம், கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள்ளே நினைத்திருந்தேன் என்று சொன்னான். தேவப்பிள்ளையே, அந்த நாகமான் நினைச்சது ராஜாவுக்குரிய கட்டளை கையில வச்சிருக்கிறது. யாருடைய கடிதம், யாருடைய லெட்டர் ரெக்கமெண்டேஷன் வச்சிருக்கான் சொல்லுங்க, யாருடைய ராஜா, சிரியா நாட்டினுடைய ராஜாவுடைய கடிதம் கையில இருக்கு. யார் இப்ப அனுப்புறது இவனை? ராஜா, சிரியா நாட்டு ராஜா இஸ்ரவேல் நாட்டு ராஜாவுடைய இடத்துல கொண்டு அனுப்பியாச்சு. அந்த ராஜா கையில் இருக்கிறதான அந்த கடிதம் வந்த உடனே இவன் பொதுவா இவனுக்கு எப்படி இருந்திருக்கும், என்னை அனுப்புற ராஜா யார்கிட்ட போய் அனுப்பியிருக்கான்? சாதாரண மனுஷன் வந்திருக்கிற ஆளு படைத்தலைவன். நல்லா கவனிங்க, இவன் இந்த கௌரவத்துல, இந்த பெருமையில ரதத்துல வந்திருக்கிறான், குதிரையில வந்திருக்கிறான், பொன்னும் பொருளோடு வந்திருக்கிறான். எலிசா அதை சட்டை பண்ணல. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? இந்த ஊர்ல ஒரு கவுன்சிலர் வந்து நம்மளை கூப்பிட்டாவே நமக்கு தலைகால் புரியாம ஓடிடுவோம். ஒரு ஊர் தலைவர் நம்மளை பேரை சொல்லி உன்னை பார்க்கணும் ஒரு ஃபோன் பண்ணிட்டா என்ன? இங்க பிரதம மந்திரி, அதாவது நாட்டுக்கே ராஜா, அவர் அனுப்பி இருக்கிற ஒரு ஆளு வீட்டு வாசப்படியில குதிரைகள் வந்து இருக்குது, ரதம் வந்து இருக்கு. எலிசா வாசப்படி விட்டு கூட வெளியே நகருங்க. அதுதாங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட மேல ஒரு அபிஷேகம். நீங்க கர்த்தருடைய அபிஷேகத்தை மட்டும் பெற்றிருந்தா ராஜாக்களை குறித்து பயப்பட வேண்டாம். உங்க மேல இருக்கிற அபிஷேகம் பெருசு. ராமன் சொல்லு. ராஜ்யபாரம் இருக்கலாம், ஆனா எலிசா தீர்க்கதரிசி சாதாரண ஆள் கிடையாது. தேவ சமூகத்தில் இருக்கிற அருமையான தேவ பிள்ளை,
வசனம் தெளிவா சொல்லுகிறது, அவனை போய் யோர்தான் நதியில் போய் 7 முறை போய் குளிடான். இவனுக்கு ஒரே கோபம். நான் யாரு தெரியுமா? நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன்? அவன் தொடுவான், தடவுவான், தொட்டு எனக்காக பிரார்த்தனை பண்ணுவான், எனக்கு ஏதாவது அற்புதம் செய்வான், அப்படி நல்லா நினைச்சேன். சோத்திரம். ஆனா இவன் தொடவில்லை, ஒன்னும் சொல்ல, என்னை வந்து பார்க்க கூட இல்லை. நான் வெளியே நிக்கிறேன், வந்து ஒரு மதிப்பும் கூட மரியாதை கொடுக்கல. நான் யாரு? அப்பதான் வேலைக்காரன் சொல்றான், யோ அவர் வேற ஏதாவது கஷ்டமான வேலை சொல்லியிருந்தா கூட நீ கேட்டிருப்ப. உன்னை போய் யோர்தான் நதியில போய் 7 முறை முக்கத்தானே சொன்னாரியா, போய் தான் பார்ப்போமே சொன்ன என்ன நடந்துப்பாங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்க. அவன் ஊழியக்கார சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி என்றால் நீ என்ன பண்ணிருப்ப? நீ செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் மோடு சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படி யோர்தானின் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் எப்படி ஆயிடுச்சான்? ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமாக. எலிசாவை பார்க்கல, எலிசா இவனை நாகமான் பார்க்கல, நாகமான் எலிசாவை பார்க்கல. ஆனா இவன் வார்த்தைக்குள்ள இருந்த வல்லமை, இவன் மாம்சமே உடம்பெல்லாம் மாறி, குஷ்டரோகம் எல்லாம் மாறி, இவன் சின்ன பிள்ளையுடைய ஃபேஸா மாறிடுச்சு. இவனுடைய உடம்பெல்லாம் பெரிய குஷ்டம் வந்தாவே எப்படி இருக்குங்க, மூக்கெல்லாம் உள்ள போயிடும். கவனிக்கிறீங்களா? கையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஒட்டிடும். குஷ்டரோகம் வந்தவங்களை பார்த்துருக்கீங்களா தெரியல, ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ஒரு மாதிரி, காலெல்லாம் அப்படி ஒரு மாதிரி ஆயிரும். ஒரு ராஜாவுடைய அதிபதி இப்படி இருக்கும்போது அவனை பார்க்க கூட கிடையாது. இவன் சொன்ன வார்த்தையில போய் அவன் போய் தண்ணியில போய் முழுகினான். 7 முறையில ஸ்நானப்பட்ட 7வது முறை இவன் குழந்தை மாதிரி ஆயிட்டான். நடந்தது என்ன பாருங்களேன், நமக்கு என்ன மேட்டர்ன்னு பாருங்க. அப்பொழுது என்ன நடந்தது? 15ஆம் வசனம். அவன் தன் கூட்டத்தோடு எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்தில் திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்க தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கி கொள்ள வேண்டும் என்றார். நல்லா கவனிங்க, இங்கிருந்து தான் நம்ம செய்தி ஆரம்பிக்கப்படுகிறது. என்ன வாங்கிக்கிறார்? இருக்கீங்களா இங்க? என்ன வாங்கி சொன்னாரு? இப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? இப்போ வியாதிக்காக ஜெபம் பண்ணோம், பொருத்தனை பண்ணு, காணிக்கை கொடுக்குறியா, காணிக்கை பெட்டியில போடு. நான் கையில வாங்கல, காணிக்கை பெட்டி. ஆனா எலிசா ப்ராஃபட், எலிசா தீர்க்கதரிசி, உன் காணிக்க அவன் கொண்டு வந்திருக்கிறான். அவன் சொல்லுவான் பாருங்களேன், சூப்பரா சொல்லுவான், கீழே வாசிங்க. அதற்கு அவன், நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான். 17. அப்பொழுது நாகமன், ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 போதிமண் உமது அடியேனுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவதில்லை அப்படிங்கிறான். நல்லா கவனிங்க, எனக்கு உங்க காணிக்கை என்கிட்ட இருந்து வாங்கலைன்னா பரவாயில்ல, நீங்க என்ன செய்யுங்க, 2 பொதி மண்ணை கொடுங்க. நீங்க இருக்கிற மண்ணை கொண்டு நான் என்ன செய்யறேன், எங்க ஊர்ல போய் நான் சர்வாங்க தகன பலியை கர்த்தருக்கு நான் என்ன செய்யறேன், சாக்ரிஃபைஸ் பண்றேன், பலி செலுத்தணும் அப்படிங்கிறான். நடந்தது என்ன பாருங்க, கீழே என்ன போட்டிருக்குமா? ஒரு காரியத்தை கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக, என் ஆண்டவர் பணிந்து கொள்ள ரிம்மோன் கோவிலுக்குள் பிரவேசிக்கும் போது நான் அவருக்கு கைலாக கொடுத்து ரிம்மோன் கோவிலில் பணிய வேண்டியதாகும். இப்படி ரிம்மோன் கோவிலில் நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக. அதற்கு அவன் சமாதானத்தோடு போ என்றான். இவன் புறப்பட்டு கொஞ்ச தூரம் போன போது, இங்கிருந்து தான் கிளைமாக்ஸ் ஆரம்பிக்கும் போது, மேட்டர் புரியுதா? இவன் காணிக்கை ஏன் வாங்கலைங்கிறத புரியுதா உங்களுக்கு? ஹலோ, கவனிக்கிறீங்களா? பேர் என்ன? ஐயா, நீங்க காணிக்கை வாங்கலீங்கன்னா பரவாயில்ல, உங்க 2 சாக்கு மண்ணை கொடுங்க, நாங்க போய் யாருக்கு பலி செலுத்த போறேன்? கர்த்தருக்கு பலி செலுத்த போறேன். ஆனாலும் நான் ரிம்மோன் கோயிலுக்குள்ள போறதுக்கு ஆண்டவர் மன்னிக்கணுங்கிறான். இப்ப எலிசா இவனிடத்துல காணிக்கை வாங்காதவனுடைய அர்த்தம் புரிந்துதா இல்லையா? தம்பி, நீ கோயிலுக்கும் போயிட்டு ஆலயத்துக்கு மண்ணை கொண்டு போய் போட்டினாலும் பலிபீடம் கட்ட முடியும் வீட்டுல. அப்படிதான் ஆச்சு. ஏண்டா வீட்டுல ஆசீர்வாதத்தை இழந்தானே? என்ன காரணம்? ஆசீர்வாதத்தை இழந்தவன் சொல்ற காரணம் என்னன்னா,
இன்னைக்கு இவன் என்ன பண்றான்? நாகமான் பெரிய தேவன், கர்த்தரே தெய்வம் சொன்னவன். ஆமென். எலிசாவுக்கு இவனுடைய இருதயம் தெரிஞ்சிருச்சு. இவன் என்ன பணத்துல விலைக்கு வாங்க பார்க்கறான், இவன் நகையை கொடுத்து என்ன செய்யறான், என்ன விலைக்கு வாங்க பார்க்கறான். அவனுக்கு அவனுடைய இருதயம் தெரிஞ்சிருச்சு. ஆனா அவனை பூசி முழுக இருக்கு 2 போதி மண்ணுக்கு சாக்கு. எங்கேயாவது நீங்க வரீங்க, என்கிட்ட கேட்குறீங்க, ஐயா ஒரு அற்புதம் நடந்துருச்சு, நீங்க காணிக்க வாங்குறீங்க கொடுக்குறீங்க, நான் என்ன பண்ணுவேன்? சந்தோஷமா வா சிஸ்டர் கத்திரிக்காய் கொடுக்குறாங்க, சகோதரியை கர்த்தாவே வானத்திலும் பூமி அப்படி ஆசீர்வதிக்கும். ஆனா நீங்க ஆசீர்வாதத்துக்கு வந்துட்டீங்க, ஆனா இன்னொரு கூடவே ஒரு செக் வைக்கிறீங்க. என்ன செக் வைக்கிறீங்க? நான் போகும்போது ரிம்மோன் தேவதைக்கு நான் ஒரு பலி செலுத்தணும், எங்க சாமி எங்க ராஜாவுக்கு கைலாக கொடுக்கணும், அது கொஞ்சம் மன்னிப்பும் சேர்த்து கொடுங்கிறான். எவ்வளவு ட்ரிக் பாருங்க. நீங்க என்ன செய்றீங்க? கல்யாணத்தை நடத்துவீங்க, கூடவே வெத்தலையும் வச்சுக்குவேன், மன்னிப்பு ஆண்டவர் மன்னிக்கணும். எப்படி கல்யாணத்துக்குள்ள ஆண்டவர் வந்துட்டாரு, வெளியே வந்து பார்த்தா வெத்தலை இருக்குது, கேட்டா சொந்தக்காரன் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. எப்படி? ஹலோ இருக்கியா? என்ன போட்டிருக்குது? வசனம் இருக்கா இல்லையா? வாசிப்பா. எப்ப பொதி மண்ணை கேட்டு எதுக்கு கேட்கிறான்? 17 வாசிங்க. ஐயா உமது அடியானி நீ கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சவாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவதில்லைன்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? ஹலோ இருக்கா? ஏமா புரியுதா இல்லையா? முந்தின வசனத்துல ஐயா உங்களுக்காக சர்வ அங்கம்னா எல்லா விதமான அர்ப்பணிப்பு, ஆவி ஆத்மா சரீரம், இது 3 கர்த்தருக்கு தான் சொல்லி வாய மூடல. அடுத்தது எக்ஸ்கியூஸ் கேட்கிறான். ஹலோ நான் ஆண்டவருக்காக 2 பொதி மண்ணு வாங்கிட்டு போறேன், நீங்க என்கிட்ட கேட்டு மண்ணை வாங்கிட்டு போறீங்க. என்ன வாங்கிட்டு போறீங்க? 2 சாக்கு மண்ணு. இப்ப என்ன ப்ளீஸ் பண்றீங்க? என்னன்னு என்னையா மண்ணு வாங்கிட்டு போறான் இந்த பிள்ளை இந்த ஊருக்கு, எதுக்கு? அங்க போய் நான் பலி செலுத்த போறேன்னு. அப்ப ஊழியக்காரனை குளிர வைக்கிறான். அப்ப நான் என்ன சந்தோஷப்படுவேன்? ஆஹா பரவாயில்லையே, மண்ணை கொண்டு வாங்கிட்டு போறானே. ஆனா கூடவே என்ன செய்யறான்? அடுத்த 18 ஒரு காரியத்தை என்ன செய்வாரு? கர்த்தர் காரிய அடியனுக்கு மன்னிப்பாராக, என் ஆண்டவன் பணிந்து கொள்ள. யார் பணிந்து கொள்ள? இப்ப நம்ம சொல்றதெல்லாம் என்னதான்? ஆண்டவர்கிட்டயே போய் சொல்றியா? சர்ச்சுக்கு வந்தா அல்லேலூயா, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனா, சர்ச்சுக்கு வந்தா வசனம், உன் குடும்பத்தோட போனா தியேட்டர். இது சொன்னா என்னை எதிருங்க, நான் சொன்ன தப்புங்க சொல்லுங்க. மண்ணு சாக்கு வாங்கிட்டு போனேன், கூடவே என்ன சொல்லிட்டு போறேன்? என் ஆண்டவனுக்கு இதை செய்ய போறேங்கிறியே பாவி. என்ன நீ ப்ளீஸ் பண்ணாத. உன் மேல இருக்கிற அசுத்தத்தை மன்னிச்ச கர்த்தரை பாரு. குஷ்டம் என்பது பாவம், குஷ்டம் என்பது வியாதி அல்ல. குஷ்டம் என்பது பைபிள் சொல்லுது, உன் பாவத்துக்கு அடையாளம் தான் குஷ்டம், லெப்பர்சி. என் பாவத்தை மன்னிச்சவருக்கு 2 சாக்கு மண் அள்ளிட்டு போகும்போது என் ஊருக்கு போய் இந்த மண், இந்த ஊர்ல இருந்து ஈரோட்ல இருந்து மண்ணை தூக்கிட்டு போறேன், என் ஊர்ல போய் நான் பலிபீடத்தை கட்டுறேன், என் ஊர்ல போய் நான் ஆலயத்துக்கு இந்த மண்ணை நான் போடுவேன் மூளைக்கல்லுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூடவே சொல்ற, என் எஜமானனுக்கு நீ வாங்குற. என் ஆண்டவனை பணிந்து கொள்வதற்கு ரிம்மோன் கோயிலுக்கு பிரவேசிக்கும் போது கைலாகு கொடுத்து ரிம்மோன் கோவில் பணிய வேண்டியதாகும். இப்படி ரிம்மோன் கோவில் நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை, ஹலோ எங்க பணியற? நீ சொல்ல மாட்டேங்கிற பத்தியா? சொல்ல மாட்டேன். பிரசங்க குத்துதுல, குத்துணும்ல. 2 சாக்கு மண்ணு நீ தானே கேட்டியா கேட்கலையா? அப்ப டான்ஸ் ஆனது யாரு? அந்த 2 சாக்கு மண்ணு வாங்கிட்டு போனோமே, என் பாவத்தை மன்னிச்சவர் தான். ஆனா இப்ப என்ன பண்றேன்? சர்ச்சுக்கு வந்தா பரிசுத்தம், ஆனா எனக்காக நான் பாட்டு போடல,
என் ஃப்ரெண்ட்ஸ் தான் போட்டாங்க, ஆனா நான் சும்மா தான் உட்கார்ந்துருந்தேன். என் ஆண்டவன் பணிவதற்காக, ஆண்டவனுக்காக நான் பணிகிறேன். ஏன் இதே ஆண்டவன் சொல்லி வந்தே இல்ல, அன்னைக்கு ரிம்மோன் கோயில் உனக்கு அற்புதம் செய்யல தானே? அன்னைக்கு இந்த குஷ்டத்தை பாவத்தை மன்னிக்கல தானே? ஆனா மன்னிச்சாரா இல்லையா? மன்னிக்கல. அதுக்காக இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசியை தேடினையே, ரட்சிப்புக்கு ஒரு மனுஷனை தேடினையே, உன் பாவம் மன்னிக்கப்பட வந்தையே. நீ நினைச்சிட்ட உன் பாவம் மன்னிக்கப்படுவதற்கு ஆண்டவருக்கு நகையை கொடுத்துடலாம், ஆண்டவருக்கு பொண்ணை கொடுத்துடலாம், ஆண்டவருக்கு வஸ்திரத்தை கொடுத்துட்டா, ஊழியக்காரனை கொடுத்துட்டா ஆண்டவரை கனெக்ஷன் பண்ணிடலாம் நினைச்சிடாத. உன் கனெக்ஷன் காணிக்கையில் இல்லை, உன் கனெக்ஷன் உனக்கும் ஆண்டவருக்கு இருக்கிறதான உறவுல தான் இருக்கு. ஆனா எங்கிட்ட என்ன கேட்கிற? ஐயா உங்க கையினால 2 சாக்கு மண்ணு வேணும் கேட்டேன், ஆனா கூடவே மன்னிப்பும் கேட்கிற. ஏன்? அந்த சீரியாவில இருந்து வரும்போது தெரியல உனக்கு? அங்க சீரியா நாட்டு ராஜா பத்திரம் கொடுக்கும் போது, நிருபம் கொடுக்கும் போது தெரியல உனக்கு? மக்களை ப்ளீஸ், செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கு. இப்போ செய்திக்குள்ளே போல என்ட்ரன்ஸ்குள்ளே தான் நிற்கிறோம். அடுத்த நம்முடைய சாப்டர் வந்து எலிசா இல்லை, நம்முடைய சாப்டர் கேயாசி. நம்ம கேயாசி கேரக்டர் நமக்கு எப்படி இருக்கும்னா, நம்ம நினைப்போம் எலிசா ஏன் காணிக்க வேண்டான்ட்டாரு, வாங்க வேண்டியதானே. ஒரு கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஒரு மனுஷன் கொடுக்குறான், காணிக்க வாங்குறது என்னப்பா ஐயா பாவம் இருக்குது, காணிக்க தான் வாங்க சொல்றாரு, மோசையிட்டே வாங்க சொன்னார். தப்பு இருக்குது அதுல? இருக்குது. ஏன்னா வெளிய முலாம் பூசின, ஆனா உள்ள மண்ணு. உன்னுடைய பூசுவதற்கு வெளியே காணிக்கைங்கிற பேர்ல உள்ளுக்குள்ள ரிம்மோனை ஒளிச்சு வச்சிருக்கிற. உன் குஷ்டம் மாறுறதுக்கான மேல பூச்சு, கோல்டு பூச்சு, ஆனா உள்ளுக்குள்ள ரிம்மோன். நீங்களே உங்களுக்குள்ள இருக்கிறவங்க தான் யாரோ ஆண்டு ரட்சிக்க போறாரு. உனக்கு தான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் உனக்கு தான் இப்படி வருது. நீ வந்தது மன்னிப்பு கேட்டு, வந்தது பிளஸிங்காக, வந்தது மேல் பூச்சில என் பாவத்தை ஆண்டவர் யோர்தான் நதியில முக்கி என் ஞான ஸ்நானத்து மூலமா பிள்ளைய போல மாத்தினாரு. நான் பாவியா இருந்த மனுஷனை ரட்சித்து இயேசு என்னை யோர்தான் நதியின் மூலமா என்னை பிள்ளையா மாத்தினாரு. ஆனா ரிம்மோன் என்னை விட்டு போகலையே. என்ன பிரதர், வேலைக்கு போற இடத்துல எல்லாம் கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணி தானே போகணும். கரெக்டாப்பா? வேலைக்கு போற இடத்துல என் ஆண்டவனுக்கு கொஞ்சம் இறங்கி போகணுமா? அதுக்கு மன்னிப்பு கேட்கறியா? கேளாத. எனக்கு ரொம்ப யோசனையா இருந்தது, ஏன் நகை அங்கத்தை ஆண்டவர் கொடுக்குற வேண்டான்ட்டானேப்பா. காரணம் என்ன தெரியுமா? எலிசா உள்ள இருந்தே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இவன் தீர்க்கதரிசி, இவன் எழும்பி இவன் ஞானஸ்நானம், அதாவது யோர்தான் நதியில முங்கி வெளிவரும்போது பிள்ளைய போல மாறினோன்னு உடல் மாறிடுச்சு, குஷ்டம் அவனை விட்டு போயிருச்சு. அவன் புத்தி இன்னும் மாறலன்னு தெரிஞ்சிருச்சு அவனுக்கு. புத்தி உனக்கு இன்னும் மாறலன்னு நினைக்கிறேன். சோத்திரம் வரமாட்டேங்குது பாத்தியா? ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கீங்கப்பா. இன்னைக்கு சொல்லுவியா, ஆண்டவரே முங்கிட்டேன், ஆனா புத்தி அதிலேயே தான் இருக்குது ஆண்டவரே. மலையாளத்தில் சொல்லுவாங்க, குறுக்கன் சாத்தாலும் கண்ணு கோழிக்கோட்டில. குறுக்கன்னா நரி, நரி செத்துச்சுனால அவன் கண்ணு எங்க இருக்குமா? கோழி கூடு எங்க இருக்குதான் பார்த்துருக்குமா. எவனை அழிக்கலாம், எவனை தூக்கலாம், எவனை அழிக்கலாம், எவனை அடிக்கலாம். ஞானஸ்நானம் எடுத்துட்ட, அப்ப பிள்ளை மாதிரிதான் இருந்த. முங்கும் போது குஷ்டமா இருந்து, வெளியே வரும்போது பிள்ளையா மாறிட்ட. ஆனா புத்தி பிள்ளையா இல்லையே, புத்தி கண்ணிங்கா இருக்க. இன்னைக்கு ஆண்டோட சம்மத சொல்லு, ஆண்டவரே நான் தீர்க்கதரிசியின் இடத்துல வரும்போது நான் முங்கினது உண்மைதான், பாவத்தை மன்னிப்பது கேட்டது நான் முழுகினது உண்மைதான். ஆனா என் புத்தி ரிம்மோன்ல போய் பணியணுமேன்னு சொல்லி மன்னிப்பு நான் கேட்க கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்களே, இப்பவே நான் மன்னிச்சிரு,
நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் திரும்பி என்ன தண்டனை கொடுத்துறாத, இப்பவே நான் பண்ணிடுறேன், நான் போனதுக்கு அப்புறம் ஏன் செஞ்சேன் கேட்க கூடாது. நீ கேட்க மாட்டேன். ஆவியான கேட்கிறார், பதில் சொல், பதில் சொல். நீ ரிம்மோன் தேவதை, ரிம்மோன் கோவில் இருக்கிற அந்த பணிவதற்கு நீ ஆயத்தமாயிட்டியா? அதனாலதான் அந்த நகை வாங்கலையா? கரெக்டா? நகை என்ன செய்யலையா? வாங்கல. நடந்தது என்ன பாருங்களேன். இப்படி அதற்கு அவன் சமாதானத்தோட போன் துரத்தி விட்டாரு. 20ஆம் வசனம். இப்பதான் நம்ம கேரக்டருக்குள்ள போறோம். தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் கையில் வாங்காமல் அவனை விட்டு விட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையில ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு. எப்படிங்க? அவன் கையில வாங்காம விட்டுட்டானே அப்படின்னு யாருக்கு இப்ப கவலை வந்துருச்சு? கேசி. ஹலோ பிரதர், புரியுதா? சில நேரத்தில் நமக்கு வரக்கூடிய வருமானம் மிஸ் ஆயிடுச்சுன்னா, ஐயோ அடிச்சுக்கோ, ஐயோ இவனுக்கு நமக்காவது கொடுத்துருக்கலாம்ல, இவன் போய் வேண்டான்னு சொல்லிட்டானே, நமக்காக வாங்கி கொடுத்துக்கலாம்ல, நம்மளாவது ஏதாவது பண்ணிருக்கலாமே. கேஎஸ்சி கேரக்டர் தான் இன்னைக்கு கேட்க போறோம், பார்க்க போறோம். எலிசாவோடு இருந்த தீர்க்கதரிசியோடு இருந்த கேயாசி தான். ஆனா அந்த கேயாசி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட கேயாசி, ஆசீர்வாதத்தை வாங்க வேண்டியவன், ஆசீர்வாதத்தை முழுச பெற்றுக்கொள்ளக்கூடியவன். மக்களே, எலியாவுக்கு அப்புறம் எலிசா, எலிசாவுக்கு அப்புறம் இருக்க வேண்டியது இந்த கேயாசி. பிரதர், எலியாவுக்கு அப்புறம் யாருப்பா? எலிசா. எலிசாவுக்கு அப்புறம் கேயாசி. இவனத்தான். ஏன்னா எலிசா தான் எலியாவுக்கு தண்ணீர் வார்த்து கொண்டிருந்தான். அதே மாதிரிதான் இப்ப என்ன பண்றான்? கேயாசி எலிசாவுக்கு தண்ணீர் வார்த்து கொண்டிருக்கான், வேலைக்காரனா இருக்கான். அப்போ எலியாவின் சால்வை எலிசாவின் மேல் விழுந்தது. ஆனா அந்த எலிசாவுடைய சால்வை கேயாசின் மேல் விழாத காரணம் அவனுடைய சிந்தனை, அவனுடைய புத்தி. மா எலிசா அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு மேலையும் பொருள் மேலையும் அவன் காணிக்க மேல ஆசைப்படல. அவன் மனசுல இருந்ததெல்லாம், இவன் 2 பொதி மண்ணை கேட்டான், கையில மண்ணு, மனதுல ரிமோன். கண்டுபிடிச்சீங்களா? கண்டுபிடிச்சீங்களா? கையில் இருக்கிற காணிக்க பார்க்காதீங்க, மனதில் இருக்கிற ஸ்பாவத்தை பாரு. கையில் இருக்கிற காணிக்க கொடுத்துருவான், ஆனா மனதில் இருக்கிற புத்தி எப்படி இருக்குதான்? இன்னும் ரிமோட்ல போய் நிக்கணும் இருக்கான். உங்ககிட்ட வாங்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா கேயாசிக்கு ஒரு கவலை. எங்க பாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு? எங்க தீர்க்கதரிசி கொடுக்கக்கூடிய காணிக்க வாங்காம விட்டாருன்னு இவர் என்ன பண்றாரு? தீர்க்கதரிசி பின்னாடி விட்டுட்டு இவரு அவன் பின்னாடி ஓடுறாரு. இவன் யார் பின்னாடி வந்துட்டு இருந்தவன்? யார் பின்னாடி போயிட்டு இருந்தவன் பையன் கேயாசி? சொல்லுப்பா. எலிசா யார் பின்னாடி ஓடிட்டு இருந்தா? சத்தமா கேட்க மாட்டேங்குது. யார் பின்னாடி ஓடிட்டு இருந்தா? கேயாசி யார் பின்னாடி ஓடிட்டு இருந்தா? சூப்பரா சொல்றீங்க. யார் பின்னாடி ஓடிட்டு இருந்தா? இப்ப யார் பின்னாடி இப்ப திருப்பிட்டா? சொல்லுடா. இப்ப பாருங்களேன், எங்க இஸ்ரவேலின் ராஜாவிட்ட போய் யோ இங்க ஒரு அற்புதம் செய்யக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கான் தேடினவன் கூடவே இருக்கிறான். அந்த ராஜாவுடைய கட்டளையின்படி வாமே அற்புதம் பெறுவதற்கு வந்தவனுக்கு அற்புதம் நடந்த பார்த்தவன் இப்ப எது பின்னாடி போறான்? பொன்னும் பொருளும் தங்கம் மாற்று வஸ்திரம் எல்லாம் குதிரைகள்ல வந்ததை பார்த்தோன்ன இவனுக்கு அவன் மண்ணு வேணும்னு சொல்லி ரிமோனை மைண்ட்ல வச்சுட்டான். ஆனா தேவனுடைய தீர்க்கதரிசியோட பின்னாடி சுத்தின கேயாசியினுடைய மனம் இப்போ நாகமானுக்கு பின்னாடி போயிடுச்சு. பிரதர், எங்க போயிட்டு இருக்கீங்க? தீர்க்கதரிசி பின்னாடியாப்பா? ஏமா யார் பின்னாடி போயிட்டு இருக்கிற? ரூட்டு மாறுது. நீ ரூட்டு மாறினா தான்டா நீ வாழ்க்கையில தோல்வி அடையிற.
ஒரு ரூட்டை திருப்பி எலிசாவுக்கு பின்னாடி. நீ போக வேண்டியது எலிசா பின்னாடி, ஆனா திரும்பிட்ட நாகமான் பின்னாடி. அதுக்கு வந்த வேணதான் இது. அவன் விட்ட பாவத்தை, அவன் விட்டதை யோர்தான்லயே முழுக்கிட்டு போயிட்டான். ஆனா புத்தி மாறல. புத்தி மாறாதவனால இவன் தீர்க்கதரிசி கூட தான் இருந்தான். இவன் கண்ணு இப்ப மாறி போச்சு. எங்க ஐயா வாங்க முட்டாரு, எங்க ஐயா வாங்க முட்டாரு, எங்க ஐயா வாங்க முட்டாரு. இப்போ ஓடுறான் 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 ஓடுறான், தீர்க்கதரிசி விட்டான். நாகமான் பின்னாடி நடந்தது என்னப்பா? ஏமா நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து சுக செய்தியா என்று கேட்டான். ஹலோ, இதுல ஒரு வெளிப்பாடு சொல்லட்டுமா? ஹலோ, இவன் ஒரு அதிபதி. யாரை பார்த்து இப்ப குதிச்சிட்டா? எலிசாவுடைய வேலைக்காரன் பண்றதை பார்த்தோன்ன, டேய் நம்ம தான் இவன் பின்னாடி சுத்தணும், இப்ப இவன் நம்ம பின்னாடி சுத்திட்டு இருக்கிறான், ஏதோ மேட்ராட்டுக்குன்னு தபாடு குதிச்சுட்டான், ரதத்திலிருந்து குதிச்சான் பாரு. ஹலோ, குதிச்சிடாத, குதிக்கிற மாதிரி நீ நடந்துடாத. பிசாச நீ ஒரு ஸ்டெப் தேடினா அவன் 10 ஸ்டெப் குதிச்சு ஓடி வருவான். எடி, நீ அவனுக்கு ஒரு ஸ்டெப் இடம் கொடுத்துட்டீன்னா, எப்படி கொஞ்சம் இடம் கொடுத்துட்டீன்னா, எப்படி எப்படிடா கொஞ்சம் பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டீன்னா, எப்படி கொஞ்சம் அந்த பார்வை மாறுச்சுன்னா, தீர்க்கதரிசியை விட்டுட்டு கிழக்க போனவன் இப்ப மேற்க போற அவன் பின்னாடி சுத்த ஆரம்பிச்சான். நடந்தது என்ன தெரியுமா? இவன் ஒரு ஸ்டெப் சொன்ன, அவன் பேய் ரிம்மோனை தேடி போறவன் அவன் குதிச்சு வந்துட்டான். ஹலோ, தேவனை விட்டு கொஞ்சம் பின் வாங்கிட்டீங்கன்னா, ஆண்டோடைய வார்த்தை விட்டு கொஞ்சம் பின் மாறிட்டீங்கன்னா, அவன் குதிச்சு உன்னை தேடி வந்துருவான். மக்கா, வேணுமா வேணுமான்னு? ஐயோ, இது என்ன பிடிக்காரத பார்த்து வேணுங்கிற மாதிரில இருக்கு. வேணுமாப்பா? நல்லா வாய் தந்த சொல்லு. வேண்டாண்டவரே, நீங்க பாருங்க, அவன் வர பார்த்த உடனே அப்ப அவன் பார்வை பின்னாடி வருவான் வருவான்னு அவனுக்கு தெரியும். கூட இருக்கிறவனும் தெரியும், அனுப்பினவனையும் தெரியும். அனுப்பினவன் இவன் முகத்தையும் கூட பார்க்கல. அப்ப இவன் முகத்தை பார்த்துட்டான், நாகமான் எங்கிருந்து வரான்னு. இப்ப சொல்லட்டுமா? மறைந்திருந்து இருக்கிறவன் எலிசா. இவன் வெளிப்படையா ஏதாவது கொண்டு வந்தான, கைய பார்த்தவன் தான் இவன் கேயாசி. இவன் வேலைக்காரன், இவன் பார்வை மக்கள் கையில இருந்து வாங்க. ஆனா ஆமே எலிசாவுக்கு கைய பார்க்கல. அவனுக்கு தெரியும் மெய்யான தேவனுடைய ஆவியை. ஓ, அவன் ஒரு ஜெப வீரன், அவன் ஒரு ப்ராஃபட். அவனுக்கு தெரியும் ராஜா வந்தாலும் சரி அவன் நகரல. நடந்தது என்ன தெரியுமா? குதிச்சு வந்த உடனே என்ன நடந்ததுப்பா? சுக செய்தியான்னு கேட்டான். 22. அதற்கு அவன், சுக செய்திதான், தீர்க்கதரிசியின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராயிம் மலை தேசத்தின் என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு ஒரு தாளந்து வெள்ளியும் 2 மாட்டு வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். உங்களுக்கு நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். எவ்வளவு பெரிய பொய் சொல்லிட்டான். வாங்கிறது இவனுக்கு, ஆசைப்பட்டது இவன். ஆனா யார் பேரு? எலிசாவுடைய பேரு, தேவனுடைய தீர்க்கதரிசியுடைய பேரை மிஸ்யூஸ் பண்ணிட்டான். நான் உன்னை சொல்லட்டுமா? அவர்தான் எலிசா தீர்க்கதரிசிங்கிற இடம் எதுனா, அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு முன்பாக ஒருவன் வந்தானா, கேயாசிய போல நீ அவரோட உடன் இருந்து, ஆமென். எப்படி எலிசா தீர்க்கதரிசி அவனை பார்க்க கூட கிடையாதோ, இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல உனக்கு அற்புதம் செய்யறவதான். ஆனா இவன் போற பாதையில இவனுக்கு ஆசை மனுஷன் தானப்பா. இவன் ஆசை எதன் மேல வந்துச்சு? நாகமானுடைய பொருள் மேல வந்துடுச்சு.
நாகமான் பட்ட சுகத்தின் மேல வரல, நாகமான் வச்சிருந்த மாற்று வஸ்திரத்தின் மேல் வந்துச்சு, நாகமான் வச்சிருந்த பொன்னின் மேல் வந்துச்சு. சகோதரியே, கர்த்தருடைய ஆவியானவரோடு பேசுற ஆமென் சோத்திரம் சொல்ல மாட்டேங்க பாத்தியா? ஓ ராபா லேகா, நீ மனுஷனுடைய கையில் இருக்கிற பொன்னையும் பொருளையும் அவன் வைத்திருக்கிற வஸ்துக்கள் உனக்கு வேண்டும்னா, இன்னைக்கு நான் சொல்றேன், பிசாசை தேடி போற மக்களுக்கு குதித்தெலும்பி அவன் கொடுப்பான். அவன்லாம் கார் வாங்கிட்டான், அவன்லாம் வீட்டை கட்டிட்டான், அவன்லாம் நல்ல நகை பொண்ணும் பொருளோடு இருக்கிறான். நம்ம தான் ஓட்ட வளையல், ஓட்ட சைக்கிள், ஓட்ட பைக்கு, நமக்கு ஏதாவது வருமானம் இருக்குதா? வாடகையும் கடனை தான் போட்டு கட்டிட்டு இருக்கிறோம், வீடும் டீவு. அவன் வர நல்லா ஓடிட்டு இருக்கிறான், அவன் குதிச்சு வந்து செய்வான். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன், கர்த்தரோடு நிற்கிறவன், அவன் இருக்கிற இடத்தை விட்டு நகரல. ஆனா பொன்னையும் பொருளையும் மாற்று வஸ்திரத்தை பார்த்து போனவனோ, அவன் கையில் இருக்கிற வஸ்திரத்தையும் கையில் இருக்கிற பொண்ணின் மேல கண் போயிருச்சியா? ஹலோ, யார் மேல போய் சொல்லிட்டான்? சொல்லுமா, யார் மேல போய் சொல்லிட்டான்? தேவனுடைய தீர்க்கதரிசியின் மேல பொய்ய சொல்லிட்டான். நான் உன்னை சொல்லட்டுமா அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த யார் இந்த தீர்க்கதரிசி? இந்த கேயாசின்னா எலிசாவுடைய வேலைக்காரன். ஒரு குற்றத்தில் அவன் அழகப்பட்டதனுடைய காரணத்தினால் அவன் நடந்தது பாருங்க. அப்படியே வாங்க, கீழே வாங்க. அவன் கேட்டான், வாங்கினான். 23ஆம் வசனத்தை பாருங்க. ஆமேன் ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. அந்த 20ஆம் வசனத்தை என்ன பார்த்தோம்? அவன் பின்னாடி ஓடிட்டானா. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை திருப்பிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை, நம்முடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக்கலாம். மத்தேயு 6:24 என்ன போட்டிருக்குங்க? ஆமேன். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. கைகளை எடுத்து சொல்லுங்களேன். ஓ, இங்க சேர்த்து வச்சுட்டு இருக்கீங்களா? ஒரு அல்லையே சொல்ல மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா? அப்ப இங்க சேர்த்து வைக்கிறவங்க தான் இங்க சோத்திர மாட்டேங்க, சோத்திரம் அல்லையா சொல்றதுக்கு பயப்படுறீங்க. அப்ப பொண்ணும் பொருளையும் இவ பொக்கிஷம் எங்க யார் கையில இருக்குதுங்க? சொல்லுங்க, யாருகிட்ட இருக்கு இப்போ? யாருகிட்ட இருக்கு இப்போ? எங்க கவனிக்கிறீங்களா இல்லையா? இப்ப பொண்ணும் பொக்கிஷம் யார் கையில இருக்குது? அப்பா பதில் சொல்றப்பா. பொண்ணு பொருள் யார் கையில இருக்கு? கரெக்டுங்களா? இப்ப பிசாசின் மக்கள் கையில தானே பொண்ணு இருக்குது. நீங்க போய் அங்கதானே போய் கடன் கேட்கறீங்க. உங்க வண்டி அடமானம் வச்சிருக்கீங்க, அங்கதானே வச்சிருக்கீங்க. வண்டி டீவ் அங்கதானே போய் கட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்க. கரெக்டுங்களா? இப்ப பொண்ணு பொருள் அவங்ககிட்ட தான் இருக்குது. இப்ப நம்ம விசுவாசத்தை பத்தி பேசுறோம். அவன் பாப்பா வந்துட்டியா? அதனாலதான் பைபிள் சொல்லுது, உன் இருதயத்தில் உன் பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்க உன் இருதயம் இருக்குன்னு பைபிள் சொல்லுது. உன் பொக்கிஷம் எங்க இருக்குது? அங்கதான் உன் இருதயம் இருக்குதான். அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவனோட பேசுறாரு. நாகமான் போன இடம் பாத்தீங்கன்னா, அவன் ரெமோனை தேடி போயிட்டு இருக்கிறான். அற்புதத்தை வாங்கிட்டான், சுகத்தை பெற்றுக்கிட்டான். ஆனா போகிற பாதைய இவனுக்கு தெரியாம இவன் போய் நாகமான் கையில் இருக்கிற பொன் மேல ஆசைப்பட்டான். நான் உன்னை சொல்லட்டுமா, பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்கதான் உங்க இருதயம் இருக்குது. இப்போ கேயாசிக்கு எங்க இருதயம் இருக்குது? இப்ப கண்டுபிடிச்சீங்களா? நாகமான் பட்ட அற்புதத்தில் இவன் சந்தோஷப்படல. ஐயோ 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 ஐயோ, இந்த பொழைக்க தெரியாத மனுஷன், வாங்க தெரியாத மனுஷன் கொஞ்சமாவது கொடுத்துட்டு போயிருப்பா. இந்த ஆளு ஒரு 4 Dress வச்சுட்டு போனா ஒரு Dress-ஆவது நமக்கு கிடைச்சிருக்குமா? இல்ல, ஐயோ ஐயோ, இவன் தான் ஒரு தீர்க்கதரிசி, நம்ம தான் வேலைக்காரன், இந்த மெஜமானுக்கு இவனுக்கு வேண்டாம்னாலும் பொண்ணும் பொருள் கொஞ்சம் துளி இங்கிட்ட கொடுத்துருந்தா கொஞ்சம் காதுல மூக்குல போட்டு, எங்க கொஞ்சம் அலங்காரம் எல்லாம் பண்ணி, செயின் எல்லாம் போட்டு, பிரேஸ்லெட் எல்லாம் போட்டு, கொஞ்சம் நல்லா ஹalleluya டவர் பவர்னு சொல்லியிருக்கலாமே. இவன் நினைச்சது அப்படி. இவன் இருதயம் எங்க இருக்குது? இப்போ எங்க இருக்குது? நாகமானுடைய பொருள் மேல் இருந்ததுனால கூட இருந்த தீர்க்கதரிசியை விட்டுட்டு ஓடுறான். எதுக்கு பின்னாடி? சொல்லுமா, எங்க இருக்கிற? இப்ப கூட இருக்கிற தீர்க்கதரிசி கர்த்தரோட இருக்கிறவனை விட்டாச்சு. இப்ப நாகமானுடைய பொருட்கள் மேல கண்ணு போயிருச்சு. பாருங்க,
வசனம் என்ன சொல்லுதுங்க? லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை பாருங்களேன். லூக்கா 14:33 என்ன போட்டிருக்குமா? அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான். திரும்பி வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. பைபிள் வசனம் எடுத்துட்டியப்பா இல்லையா? எடுத்து சேர்த்து வாசிப்பா. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம், ஏமா தமிழ்ல போட்டிருக்கு, கரெக்டா போட்டிருக்கா? ஏமா உங்க பைபிள் அப்படியே போட்டிருக்கு? ஏமா என்ன போட்டிருக்கு? உங்களிடத்தில் இருக்கிற, வாசிப்பா, எவனாகிலும் உண்டானவைகளில் எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் ஹல்லேலூயா. வாசனமே மாத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். எப்ப எங்கிட்ட இருக்கிறது மேல வெறுப்பே வர மாட்டேங்குது. எனக்கு இன்னும் தா, காப்பவன் தான் இருக்குது, அறப்பவன் கிடைச்சா நல்லா இருக்குமே. எனக்கு ஒரு 3/4 பவுன் நகை கிடைச்சா நல்லா இருக்குமே. சவரன் வேற 85,000 ரூபாய் சேர்ந்துருச்சான். இது கேட்கறதுக்கு ஆட்கள் நாதி இல்லையா? இன்னைக்கு சொல்றேன், உன்னிடத்தில் இருக்கிறத வாசிப்பா, உன்னிடத்தில் இருக்கிறத என்னதுங்க? எங்கிட்ட இருக்கிற வீட்டின் மேல எனக்கு ஆசை இல்லை. அடுத்தது என் பொருட்கள் மேல. இல்லாதவன் தான் சொல்லணும். பொய் சொல்லிட்ட, ஐயோ போச்சு, ஐயோ வீடு போச்சு, இடம் போச்சு, பணம் போச்சு, பொருள் போச்சு, நகை போச்சு, எல்லாம் போச்சு, நீ போச்சு. போனதுக்கு நீ அழுகிறீலையே, நீ ஆண்டவர் விட்டு நாகமா பின்னாடி ஓடிட்டு இருக்கு. அது தெரியுது உனக்கு? போ, நல்லா கிடைக்கும், வாங்கிக்க. ஆபீஸ்ல நீ நல்ல உயர்ந்த ஸ்தலத்தில் இருக்கலாம். ஜாக்கிரதை, நாகமா பின்னாடி போயிட்டீங்கன்னா. திரும்பி வாசி, எல்லாம் சேர்ந்து வாசிக்காத. உன்னிடத்துல எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளே எல்லாம். வெரி கேர்ஃபுல் மேன். நீ நிக்கிற இடம் டேஞ்சரஸ் பிளேஸ். நானும் நீ நிக்கிற இடம் ரொம்ப டேஞ்சரஸ் பிளேஸ். உங்களுக்கு தெரியுமா எங்க அதிக பயம் இருக்கு தெரியுமா? நிறைய கையில பணத்தை ஒருத்தன் கொடுத்துட்டான பயம் வந்துடும். உங்களுக்கு தெரியுமா தெரியல, அனுபவம் இல்லையோ? யாராவது அவங்க சொந்த வீட்டை, பீரோ சாவி, வீட்டு சாவி கையில் உங்க கையில கொடுத்துட்டு போனா, சேட்டு கொடுத்துட்டு போன போது எப்படி இருந்தது? பக்கு 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 பக்குன்னு இருந்துச்சா இல்லையா? போனது வேலைக்கு, ஆனா சாவி எல்லாம் ஓபன் பண்ணி போனா ஐயோ ஐயோ ஒண்ணு காணாம போச்சுல, முடிஞ்சது என்னதான் சொல்லுவா, என்னதான் சொல்லுவா. வந்துதா வருதா இல்லையா? வரணும். பயமா இருக்கும். இந்த பைபிள் சொல்லுகிறது, அதிகமா கொடுக்கிற இடத்துல அதிகமா சொல்ல. தெரிஞ்சா தானே சொல்லுவேன். உங்கள்கிட்ட 100 ரூபா கொடுத்தா 100 ரூபா கணக்கு தான் கேட்பாரு. லட்சத்தை கொடுத்துட்டாருனா லட்சத்தின் கணக்கு கேட்பாரு. நீ லட்சத்து கேட்காத ஆண்டவட்ட. 100 ரூபா கொடுத்து அடக்கி வாசி. போதும் ஆண்டவரே, 1000 போதும் ஆண்டவரே, எனக்கு அதிகமா கொடுத்து நான் உங்களை மறந்துடக்கூடாது ஆண்டவரே, இல்லாம போய் உங்களை வெறுத்துடக்கூடாது ஆண்டவரே, எங்கிட்ட இல்லைன்னு சொல்லி ஒருத்தன் உன்னை தூஷிச்சிடக்கூடாது ஆண்டவரே, எனக்கு அனுதின போஜனத்தை எனக்கு வேண்டும் வேண்டும், ஆகாரம் டெய்லிக்கு அன்னத்துக்கு ஆகாரம் சாலமோன் கேட்கிறான். அது தந்தீங்கன்னா போதும், நிறைய கொடுத்து உங்களை நான் மறந்துடக்கூடாது, ஆமே ஒண்ணுமே இல்லாம போய் என் சொந்தங்கள் என்னை வெறுத்துடக்கூடாது, தேவனை நம்பி போனானே கேவலப்பட்டான் சொல்லிடக்கூடாது ஆண்டவரே, இன்னைக்குரிய ஆகாரத்தை இன்னைக்கு தாங்க ஆண்டவரே. Are you ready? ஓடுவே நீ வண்டி எடுத்து கம்பெனி கடமையா ஓடுவே. Be careful man. ஆவியானவரோட பேசுறாரு. வராதவன் பத்தி சொல்லாத, வந்ததை பத்தி சொல்லு. உங்ககிட்ட இருக்கிறதுல நீ வெறுத்து உட்கார்ந்திருக்கியா? இப்ப என்ன சொல்ல தெரியுமா? முடியல என்ப. அதுக்கு தான் ஜெபம் வேணும். நீ எலிசா கூட இரு, எலிசா கூட இரு, எலிசாவுடைய அபிஷேகத்தோடு இரு, எலிசா மேல இருக்கிற கிருபையோடு இரு, எலிசாவுடைய பேரை சொல்லி கை நீட்டிராத.
நீ இயேசுவோடு இரு. இயேசுவோட பேரை சொல்லி நீ கை நீட்டிராத. இன்னொன்னு தெரியுமா, நீ கை நீட்டினா அவன் ரிம்மோனு கிட்ட நீ கை நீட்டிட்ட. அவன் ரிம்மோனு கோயிலுக்குள்ள போயிட்ட. நீ அவன் ரிம்மோனுடைய அவன் வச்சிருக்கிற ஆள்கிட்ட கை நீட்டிட்ட. அவங்கிட்ட எலிசா கிட்ட இந்த மண்ணு மூட்டையும் இருக்குது. ரிம்மோன் கிட்ட போறதுக்கு அவன் ரெடி ஆயிட்டான். அப்போ உனக்கு என்ன வேணும்? சர்ச்சும் வேணுமா? பாவ மன்னிப்புக்கு சம்பாதிக்கிறதுக்கு உலகம் வேணுமா? ஒன்னா உலகத்தில் வாழ. பேசுறது புரியுதா இல்லையா? ஒன்னா நீ உலகத்தில் வாழ்ந்துக்க, எல்லாம் கிடைக்கும். சீரும் சிறப்பும் பேரும் புகழும் உச்சகட்ட சந்தோஷத்தில் இருக்கான். ஆனா ஆண்டவரோட இருந்தீன்னா அதிகாரம் இருக்கும், அடிமைப்படுத்த முடியாது. பாவம் என்னை அடிமைப்படுத்த முடியாது, உலகம் என்னை அடிமைப்படுத்த முடியாது, அசுத்தம் என்னை அடிமைப்படுத்த முடியாது. சோத்திரம் சொல்ல மாட்டேங்கிற பாத்தியா? வர மாட்டேங்குது. உலகம் வேணும்னு உட்கார்ந்துருக்கிற. போ, நீ வச்சிருக்கிறது வெறுத்துறா. கூட இருக்கிற வெறுக்க சொல்ல, வெச்சத வெறுத்துரு. நீ என்ன பண்றது? கூட இருக்க வெறுத்து உட்கார்ந்து இருக்க. அவ கூட இருந்தது நீ வெறு. அளவு உட்காந்து ரிம்மோனுக்கு பின்னாடி போயிட்டு நீ ஆவியானவனோட பேசுற. திருந்து நீ அவன் கிட்ட போய் கை நீட்டிட்ட. போய் சொல்லிட்டேன், எலிசாவுடைய பேரை சொல்லி போய் சொல்லிட்டேன். ஆண்டவரே, மக்களே, ஆண்டோட பேரை சொல்லி போய் சொல்லிதீனா பிளீஸ் மன்னிப்பு கேளு. ஆண்டோட வந்தவர்களுக்கு ஆண்டு கிருபையை கொடுப்பாரு. நீ வந்துட்டீல, அடைக்கல பண்ணதுக்குள்ள வந்துட்ட. இனி நாகமான் பின்னாடி போயிடாத. அதே 2 ராஜாக்கள் 5:22 பாருமா. அதற்கு அவன் சுகை செய்திதான் சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் அவன் பொய் சொல்லிடுவான் பாருங்க. அவன் என்ன செய்வான்? என் எஜமான் என்னை அனுப்பினான் என்று பொய் சொன்னான். தான் விரும்பியதை பெறுவதற்கு பொய் சொன்னான். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். வேகமா திருப்புங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனம் 3. வேகமா எடுப்பா. எடுத்துட்டியா? வாசி. 9:3. அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். அவர்கள் இந்த தேசத்தில் பலத்துக் கொள்வது சத்தியத்துக்காக அல்ல, பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு நடந்தேறுகிறார்கள். என்னையோ அறியாதிருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹலோ, என்ன போட்டிருக்கு? பொய்யுக்காக தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். அவர்கள் இந்த தேசத்தில் பலத்துக் கொள்வது சத்தியத்துக்காக அல்ல. பிரதர், புரியுதா? உங்க நாக்கை எதுக்காக வளைக்கலையா? நாக்கு எதுக்கு வளைக்கிற? பேசுப்பா. எதுக்கு வளைக்கிற? நாக்க வில்லு எப்படி வளையும்? இந்த நாக்கினுடைய வில்லு மாதிரி நீ நாக்க வளைக்கிறியா? எய்து விடுகிற வில்லை போல நாக்கை. எதுக்கு? பொய்யை என்ன போட்டிருக்கீங்க? வாசிப்பா, பைபிள்ல தானே இருக்கு. வாசி. அவன் சத்தம் வரையும் வர மாட்டேங்குது. நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். இந்த தேசத்திலே பலத்துக் கொள்வதற்காக. எப்படிங்க? எதுல பலத்துக் கொள்வதற்கு? எதுல பலத்துக் கொள்வதற்கு? எதுல பலத்துக் கொள்வதற்கு? அப்ப எதுல நீ ஸ்ட்ரென்த் ஆகணும் பாக்குற? வீடு பலம், பணம் பலம், பொருள் பலம், ஆள் பலம். இதுல நீ உன் வாய் ஜாலத்தினால வளைச்சு போட்டு உட்கார வச்சிருக்க. உன் நாவின் வில்லை கண்டு. இங்க பார்ப்பா, நாவின் வில்லுனால நீ ஊர்ல இருக்கிற அத்தனையும் உன் பலத்துக்காக நாவை நீ வளைச்சிட்ட. ஆனா எதுக்கு நீ பேசல? பேசுறா? என்ன போட்டிருக்கு?
நீ நாவை தேசத்தில் பலத்துக்குள் சத்தியத்துக்காக அல்ல பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு நடந்தேறுகிறார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? பாவத்துக்கு பாவத்தையே டெஃபினேஷன் கொடுக்கிறது. பாவத்துக்கு ஏமா நீ அந்த தப்பு பண்றேன்னா என்ன பண்றது? என் வீட்டுக்காரி அப்படிதான் இருக்கிறா. ஏன்டா நீ அப்படி பண்றேன்னா என் புருஷன் அப்படி இருக்கிறா, அதனாலதான் நான் இப்படி இருக்கிறேன். பொல்லாப்புக்காக பொல்லாப்பில் இருந்து என்ன வசனங்க உங்களுக்கு எல்லாம் உள்ள போதா இல்லையா? போகுதா? எப்படி அந்த விஷம் தான் விஷம் கொள்ளுமா அப்படித்தானப்பா சொல்றாங்க உலகத்துல. அட சொல்லுப்பா, பாம்பின் விஷத்தை கொள்றதுக்கு அந்த விஷத்தை தான் எடுத்து கொள்ளுவாங்க. எப்படி எந்த விஷத்தை அழிக்கணுமோ அந்த விஷம் தான் எடுப்பானா. அப்ப பொல்லாப்பு கொள்ள பொல்லாப்பவே எடுத்து பேசுறானா. என்னங்க பைபிள் எப்படி பேசுதுங்க? நீ சத்தியத்துக்காக நீ பேசல, இந்த பொல்லாப்புக்காக பொல்லாப்பு. வெரி கேர்ஃபுல். ஆண்டவருடைய கண்ணுக்கு நீ தப்பிக்க முடியாது. நீ காலேஜில் எப்படி இருக்கிற, வீட்டில் எப்படி இருக்கிற, உன் ஃபேமிலியோட எப்படி இருக்கிற, உன் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க. பாவத்துக்கு இன்னொரு பாவத்தை சேர்த்திராத. உன் நாக்க வளைக்கிறத பாவத்துக்கு பாவமா மாத்திராத. எதுக்கு மாத்தணுமா? பைபிள் என்ன சொல்லுது? சத்தியத்துக்காக அல்ல பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு நடந்து இருக்கிறார்கள். என்னையோ சேர்த்தி வாசிப்பா, என்னையோ. இப்ப யார அறியணும்னு ஆண்டவர் சொல்றாரு? சத்தமா சொல்லுங்க. உன் நாக்கை வளைப்பது பொல்லாப்பு, சத்தியத்தை கேட்பதற்காக, பொய்யுக்காக அல்ல. நீ பேசுறத பொய் பேசிட்டு இப்ப யாருடைய பேரை சொல்ற? ஆண்டவருடைய சத்தியத்துக்காக. கேட்ட என்ன? நான் சத்தியத்துக்காக வாழ்றேன், நான் சத்தியத்துக்காக ஜெபிக்கிறேன். நிறுத்தும் ஜெபம் அல்ல. நீ வெறுக்காம நீ ஜெபிக்கிற. கேட்ட என்ன? எனக்கு எது மேல ஆசை இல்லை ஐயா. அப்புறம் ஏன் இவ்வளவு அழுகிற? என்னைக்காவது டஸ்ட்பின்ல போட்ட குப்பையை எடுத்து திரும்பியும் அந்த குப்பையவே எடுத்து வீட்டுக்குள்ள பரப்பி விடுமா? குப்பை குப்பை தான். பாவம் பாவம் தான், சத்தியம் சத்தியம் தான். நீ ஒரு பாவத்துக்கு இன்னொரு பாவம் பண்ணுனா, இவன் வாங்கினது இவனுக்கு வாங்கினான், ஆனா கேட்டது யாருக்கா கேட்டிருக்கிறான்? சம்பாதிக்கிறதுல தனக்கு, கேட்ட ஆண்டவருக்கு காணிக்க கொடுத்திருக்கான். இவனும் சவுளும் ஒன்னே மாதிரிதான். டேய் ஏன்டா இந்த அமலேக்கிற கொல்ல முட்டேன்? ஐயோ சாமி, நான் அவெல்லாம் ஒண்ணுமே செய்யல. அப்ப ஆடுகளின் சத்தம் அது ஆண்டவருக்கு பலி செலுத்த பலி செலுத்த பலி செலுத்த போட்டார் ஆண்டவர். அபிஷேகம் தூக்கிட்டார் வெளியே. கீழ்ப்படிதல் தான்டா முதல் பலின்ட்டார். கேட்டா என்ன? ஆடுகளின் சத்தம். சாமி சாமி ஏன் சாமிக்கு தான். பொய் பேசாத. நீ பேசுறதே பொய். அந்த பொய்யுக்கு ஒரு பொய் டெஃபினேஷன். தப்பிக்க முடியாதுப்பா. கொஞ்சம் கடினமா இருக்கும், தப்பிச்சுக்கலாம். அவருடைய கண்ணுக்கு நீ மறைக்க முடியாது. என்னப்பா போட்டுக்குது? என்னை அறியாதிருக்கிறார்கள் என்று கர்த்தர். உண்மையாவே சொல்றேன், அந்த எலிசா கொடுத்த அந்த தேவனுடைய அன்பை அறியாதவனாய் வாழ்கிறான். உண்மையா சொல்லட்டுமா? இவன் தான் அங்க படைக்கு நடுவே இவனுடைய கண்களை திறந்த போது தூதர்கள் எலிசாவை சுத்தி நிக்கிறத காமிச்சாரு. இவன் தான் சூனேம் வீட்டுக்கு போன போது அவனுடைய பிள்ளைய சுகமாக்குறத கண்ணுல பார்த்தவன். இவன் தான் அற்புதங்களை கண்டவன். இவன் தான் கர்த்தருடைய தூதர்களை கண்டவன். இவனோடு இருந்த படை கர்த்தருடைய தூதனை ஏஞ்சல்ஸை கண்டவன். ஆனால் இவன் என்ன செஞ்சிட்டான் சொல்லுங்க? தேவனை அறியாதவனை போல வாழ்ந்துட்டானா. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது. ஆமென். நீதிமொழிகளின் புஸ்தகத்தை திருப்பிக்கலாம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. நீதிமொழிகள் 6:16 வசனம் பாருங்களேன். நீதிமொழிகள் 6:16. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்து கை,
துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ள விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. அல்லேலூயா. ஆகினால் தான் பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, இந்த பொய் சாட்சி உனக்கு இருக்கக்கூடாது. லேவியராகமத்தின் புஸ்தகம் திருப்பிக்கலாமா? 19ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. லேவியராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். வேகமாக எடுங்க, குறிச்சுக்கிறங்க, நோட் பண்ணிக்கங்க. லேவியராகமம் 19, 11, 12. நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமல் இருங்கள். என் நாமத்தை கொண்டு பொய் ஆணையிடுகிறதினால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்கிறார். அருமையான தேவ பிள்ளை, பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, பொய் சொல்லாதே. அதனால தான் யோவான் எழுதின ஆமென் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், யோவான் 8:44 பாருங்க. யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அதன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைத்திருக்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நல்லா கவனிங்க, ஒரு பொய் தான் பேசுறேன்னு சொல்லி நீங்க நிக்காதீங்க. நீங்க பாவம் செய்வதற்கு ஒரு பொய் பேசுவது, யாருக்கு பிதாவாக இருக்கிறீங்க? யார் உங்களுக்கு பிதாவா இருக்கிறா? பொய்க்கு பிதாவுடைய பேர் என்ன? சத்தமா சொல்லுங்க. நீங்க பொய் பேசுறீங்கன்னா அந்த பொய்யுக்கு அப்பா யாருங்க? சாத்தானுடைய பிள்ளையா இருக்கீங்க. ஆனா கேட்டா என்ன சொல்றீங்க? நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு தெளிவான எழுதி வச்சிருக்காரு. ஆகினால் தானே என்ன நடந்தது பாருங்களேன். வேகமாயிடுங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் எத்தனாம் வசனப்பா? 23 முதல். அதற்கு நாகமான், தயவு செய்து 2 தாளந்தை வாங்கிக் கொள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாளந்தை வெள்ளியை 2 கைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோடு கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரனான 2 பேர் மேல் வைத்தான். அவன் மேடண்டைக்கு வந்த போது அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷனை அனுப்பிவிட்டான். அவர்கள் போய்விட்டார்கள். எங்க வாங்கி வச்சுட்டான்? ஏமா உன் வீட்டுல என்ன வச்சிருக்கீங்கம்மா? பொய்யான சம்பாதிச்ச பொருள் வச்சிருக்கீங்களா? பொய் பேசி சம்பாதிச்ச பொருள், பாவத்தினால் வந்த சம்பாத்தியம் பொருள் இருக்குதா? தேவாவியான் உன்னோட பேசுறார். உன் சம்பாத்தியத்தில், உன் பேங்க் அக்கௌண்ட், உன் வீட்டில் இருக்கிற மணி, உன் காது மூக்கில் போட்டிருக்கிற நகை, எதுவாக இருந்தாலும் பாவத்தினாலே நாவு வில்லை போல் வளைத்து சத்தியத்தை பேசாம தேவனை அறியாதவனை போல் பொய் பேசி வந்திருக்குன்னா நீ பொய்யுக்கு பிதாவனை கொடுத்துருக்கான். அதை கொண்டு போய் வீட்டில் வச்சிருக்கிற. இப்ப நடந்தது என்னப்பா? கீழே வாசிங்கப்பா. 24ஆம் வசனம் 25. அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். பாத்தீங்களா எப்படி? கவனிக்கிறீங்களா? இவன் திருட்டு பொருளை, பொய்யான பொருளை கொண்டு எங்க உள்ள வச்சுட்டா? வீட்டுக்குள்ள வச்சுட்டு இப்ப யார்கிட்ட போய் நிக்கிறான்? நல்ல பிள்ளையா? இப்ப நீங்க எங்க வந்து நிக்கிறீங்க? ஐயோ, என்ன பத்தி தான் ஆண்டவர் பேசுறாரா? என்ன பத்தி தான் ஆண்டவர் பேசுறாரா? வீட்டுல என்னமா வச்சுட்டு வந்திருக்க? ஏம்மா உன் வீட்டுல என்னமா வச்சுட்டு வந்திருக்கிற? அழு. வீட்டுக்குள்ள நாகமானுடைய வஸ்துக்களை கொண்டு வந்து, பிசாசின் வஸ்துக்களை பொய் பேசி கொண்டு வச்சுட்டு, ஆண்டவருக்குன்னு சொல்லி வச்சுட்டு, இப்ப எஜமானனாகிய கர்த்தராகிய தேவ தூதன் ஊழியக்காரன் முன்னாடி வந்து நல்ல பிள்ளை மாதிரி நிக்கிற. நடந்தது என்னப்பா வாசி? அதுக்கு என்ன போட்டிருக்கான்? கேயாசியே, நீ எங்க இருந்து வந்தாய் என்று அவனை கேட்டதற்கு அவன் நமது அடியன் எங்கும் அடுத்த போய் பேசிட்டான். எங்க ஃபர்ஸ்ட் போய் பேசினா? நாகமான்ட்ட போய் பேசினா. ரெண்டாவது போய் எங்க பேசினா? தேவ ஊழியக்காரனிடத்திலே போய் பேசினான். பிரதர், பாவம் செஞ்சியா? நான் நல்லா இருக்கேன். நான் எப்போ ஜபத்திலேயே இருக்கேன் பிரதர். நான் எப்போ ஆவியிலேயே இருக்கிறேன் சிஸ்டர். போதும், உன் வீட்டுக்குள்ள இருக்கிற நிலவரத்தை வெளியே கொண்டு வா. தேவ சமூகத்தில் சொல்ல, ஆண்டவரே உங்க முன்னாடி வந்து நிற்கும் போது நான் எங்கேயும் போலேன்னு வந்து நிக்கிறேனே. நோ, நீ போன இடம் கர்த்தருக்கு தெரியும். கீழே வாசி என்ன போட்டிருக்கு? அப்பொழுது அவன் இவனை பார்த்து, இந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையா?
பணத்தை வாங்குகிறதுக்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கு இது காலமா? ஹலோ, திராட்சை தோட்டத்தையும் வீட்டையும் வாங்கிறதுக்கு, பொன்னையும் பொருளையும் வாங்கிறதுக்கு இது காலமா? இது கடைசி காலம். என் இயேசு வருகிற கடைசி காலம். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிற பாத்தியா? வருவாரா? நீங்க ஆண்டவனோடு பேசுறாரு. வீட்டுக்குள்ள அத்தனை பாவத்தையும் வச்சுட்டு இயேசு வருவார்னு உட்கார்ந்துருக்கிறீங்க. மகனே, கர்த்தரோடு பேசட்டும். நீ அதை கையில வாங்கும் போது என் மனம் உன்னோடு இருக்கவில்லையானாரு. நீ தேவனுக்கு பிரியமில்லாத இச்சையான காரியத்தை, பாவம் நிறைந்த காரியத்தை உன் கையில வாங்கும் போது ஆண்டோடைய மனம் கூட வரலையா? நீ பொய்யுக்கு பிதாவாகிய பிசாசானவன் உன்னை நடத்தி தப்பான வழிக்கு கொண்டு போகும்போது ஆண்டோடைய கை உன்னை தேடி வரலையா? நீங்க எதன் சொல்ல போறீங்க? கடைசியாக 27, ஆகையால் நாகமானின் குஷ்டம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கு பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழையை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். கைகளை உயர்த்தி ஆசீர்வாதத்தை இழந்தவன் தெளிவான்று பேசியிருக்கார். இழந்து விடாத ஆசீர்வாதத்தை. தேவனுடைய சமூகத்தில் நின்றவன் இப்ப தேவ சமூகத்தை விட்டு அவன் வாங்கின நாகமானுடைய பொன்னும் பொருள்னால அவன் விட்டு சென்ற குஷ்டம், அவன் விட்டு செஞ்ச பாவம் இப்ப உங்களை தொடருது. ஹலோ, உங்க அப்பா எந்த சண்டை போட்டு உன் குடும்பத்தில் பிரிஞ்சாரோ அந்த குடும்ப சண்டை இப்ப உனக்கு வந்துருச்சா? உன் மனைவி கிட்ட என்ன பிரச்சனை வந்து அந்த பிரச்சனை உனக்குள்ள வந்துருச்சா? நீ உங்க அப்பா எந்த குடிகாரல இருந்தா அந்த குடி உனக்குள்ள வந்துருச்சா? உங்க அப்பா எந்த இச்சையான காரியம் செஞ்ச அந்த இச்சை உன் வீட்டுக்குள்ள வந்துருச்சா? உங்க அப்பா ஒரு மந்திரவாதியா இருந்தானே அந்த மந்திரம் உன் வீட்டுக்குள்ள வந்துருச்சா? பாவம் தேவ சமூகத்தை விட்டு துரத்திருச்சு. அவனால் நிக்க முடியல. யாராவது ஆண்டவர் உங்களோட பேசுறாரா? பிள்ளைகள் எங்கப்பா போயிட்டாங்க? தேவ சமூகத்துக்கு முன்பாக கணக்கு கொடுக்கணும். மனுஷனை நீ முன்னாடி நிக்கலாம், தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது ஜாக்கிரதையா. ஆண்டவரே, இன்னைக்கு உங்க முகன் முன்னாடி நிற்கும் போது நாகமானுடைய குஷ்ட ரோகம் கேயாசிக்கு வர காரணம் அவன் சொன்ன பொய். நீங்க எதுவுமே சொல்றீங்க, தேவனுடைய பேரை சொல்லி பொய் சொல்லிட்டு, ஆண்டவரே என்ன மன்னிங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம், வேகம் எடுமா. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வேகம் எடுத்து வாசிமா. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை என்ன போட்டிருக்கியா? பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவருடைய அழிவு உறங்காது. மீண்டும் சொல்றேன், பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவருடைய அழிவு உறங்காது. அவர்களுக்கு அழிவு உண்டாகுமாம், அது உறங்காது. ஆக்கினை என்றால் தண்டனை. நீ யோசிச்சு பாருங்க, கேயாசி அவன் ஒரு பாவம் செய்யலன்னு தான் நீங்க நினைப்பீங்க. இப்ப நீங்க நினைப்பீங்க எலிசா வாங்க வேண்டிய காணிக்க கேயாசி வாங்கின, இதுல இருந்து தப்பு இல்லைங்க. வாங்கினது தப்பு இல்ல, ஆனா அவன் கொண்டு போன மனுஷன் ரிமோன் இடத்துல போய் உட்கார்றான்னு சொல்லி போனான். அப்ப அவங்க இருக்கிறது எல்லாம் ரிமோனுடையதுங்க. அந்த ரிமோனுடையதுங்க, இது தேவனுடையது கிடையாதுங்க. தேவனுடைய பேர்ல ஊழியக்காரனை ஏமாத்த வந்தாங்க. சுகமளிக்கும் தேவனுடைய மகிமையை பார்த்து விட்டமே, மீண்டும் அதை வணங்குவதற்கு போறாங்க. ஆனா இந்த கேயாசி விட்டானா, தன் வீட்டில் கொண்டு போய் அந்த நாகமானுடைய பொருட்களை கொண்டு வச்சான். வந்தது குஷ்டம். உங்க வீட்டுல தேவன் விரும்பாத பாவத்தை கொண்டு வச்சுட்டீங்கன்னா உன் வீட்டுக்குள்ள சாபம் தொடர்ந்துரும், ஆசீர்வாதம் உன்னை விட்டு போயிரும். என்ன போட்டிருக்குங்க? எது அயர்ந்திராதா? ஆக்கினை அயர்ந்திராது, அவருடைய அழிவு உறங்காது. கண்களை அடைப்போம், தேவ சமூகத்தை நம்மை நாமே அர்ப்பணிப்போம். ஆசீர்வாதத்தை இழந்த கேயாசி. முழங்கால் படியிடுவோமா தேவ சமூகத்தில்? கண்களை மூடிக்கொள்ளலாம். எல்லாரும் கண்ணை மூடிங்க, கண்ணை மூடிங்க. சீக்கிரம் ஜெபிக்க ஆரம்பிங்க. வேடிக்கை பார்க்குற நேரம் இல்லை.
தயவு செய்து கண்ணை மூடிக்க. ஆண்டவனோடு பேசின வார்த்தை, உன்னை ஒப்பு கொடு. உன் வீட்டில் இருக்கிறது என்னப்பா? என் மனம் உன்னோடு இருக்கவில்லையா? இது வாங்குகிற காலமா என்று கேயாசியை பார்த்து எலிசா கேட்டானே. இன்னைக்கு நான் சொல்லட்டுமா பிரதர், எது வேணும் உங்களுக்கு? உங்க வாயிலிருந்து வார்த்தையை தொடங்குங்க. ஆண்டவரே, என் பிள்ளையே கேயாசியை போல நாகமானை பின்பற்றி விடக்கூடாது. எலிசாவை போல என்னை பின்பற்ற வேண்டும் ஆண்டவரே. எலிசா எப்படியாய் ஆண்டவரே உம்மை பின்பற்றினானோ அதே போல என் பிள்ளை, என் கணவன், சொல்லு, என் மனைவி, என் குடும்பம் என்னை பின்பற்றுகிறதை விட்டுவிட்டு பொய்யை பின்பற்றி போய்விடக் கூடாது. பொய்யை வளைத்து பேசிவிடக் கூடாது. அந்த இருதயம் பொக்கிஷம் உலகத்தின் மேல் போய்விடக் கூடாது. ஆசீர்வாதத்தை, தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய சமூகத்தை விட்டு போனான். பைபிள் சொல்லுகிறது, இதை விட பெரிய நஷ்டம் வேற எதுவுமே இல்லை. கேயாசி தேவ சமூகத்தை விட்டு இழந்து போனான். அவனுக்குரிய ஆக்கினை அவனை அயர்ந்திராது. ஒருவேளை நீங்க இன்றைக்கு மனம் திரும்புவீர்கள் என்றால் உங்களுக்கு இயேசு மன்னிக்க ஆயத்தமாயிருக்கிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஒருவேளை நீங்க பாவங்களை அறிக்கை பண்ணுகிறீர்களா? ஆண்டவரே பாவத்தை மன்னியும் என்று சொன்னீனா உனக்கு ஆசீர்வாதத்தை கத்த தரவல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் வேண்டும் என்று சொல்லுங்க. கைகளை தட்டி அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிங்க. கத்ததாமே இந்த வார்த்தையின் மூலமாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen. கர்த்தாவே, எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான கர்த்தாவே, இந்த மத்திய வேளைக்கு ஜெபிக்கிறப்பா. இந்த நாளில் கேட்ட வார்த்தையின்படியே உங்களோட கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கேயாசியை போல ஹல்லேலூயா உலகத்தின் பின்னாடி கர்த்தாவே, உலகத்தின் சிறு கர்த்தாவே பொருட்கள் மேலே நாங்கள் ஆசை வைக்காதபடி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா ஹல்லேலூயா உம்மை பின்பற்றுகிறவர்களாய் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு உண்மையும் மூத்தவுமாய் ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா எலியாவின் பின்னாடி போன எலிசாவை போல நாங்களும் கர்த்தாவே ஹல்லேலூயா உம்மையே பின்பற்றி கொள்ள, ஹல்லேலூயா உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உமக்காய் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. பொய்யினால் வருகிறதான எதுவுமே எங்களுக்கு வேண்டாண்டவரே. ஹல்லேலூயா பொய்யான கர்த்தாவே காரியங்கள் எங்களுக்குள்ள இருக்கக்கூடாது ஆண்டவரே. பாபம் எங்களுக்குள்ள இருக்கக்கூடாது ஆண்டவரே. பரிசுத்த சந்ததியாய் நாங்கள் காணப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த நாகமானுக்கு இருந்ததான கர்த்தாவே குஷ்டம் ஹல்லேலூயா கேயாசிக்கு வந்தது போல ஹல்லேலூயா எங்களுக்கு அந்த மாதிரி காரியங்கள் வேண்டாண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். முடிவு பரியந்தும் அப்பா உம்முடைய வருகை வரையும் அப்பா ஏசப்பா உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உலகத்தின் கர்த்தாவே பாவங்கள் எங்களுக்குள்ள இருக்க கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா பாவத்தின் பின்னாடி நாங்க போக கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் அப்பா அன்றன்று தேவையான ஆகாரத்தை கர்த்தர் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா எங்கேயும் பொக்கிஷம் இருக்கிறதோ அங்கேயும் உறுதியம் இருக்கும். நாங்கள் கேட்டோம் அல்லவே சப்பா. எங்கள் பொக்கிஷம் கர்த்தாவே பரலோக ராஜ்யத்தை குறித்து சிந்திக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட கர்த்தருக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. முதலாவது தேவனுடைய ராஜ்யம் நீதியை தேடுங்கள். நம்முடைய வார்த்தையின்படியே கர்த்தாவே அப்பா உண்மையே தேடுகிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த அனைத்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகள மனதிலும் அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே அவர்களை கர்த்தாவே நீ சந்தியும் ஆண்டவரே. ஒரு மனம் திரும்பதலை கட்டளையிடுங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளைகள் இந்த இடத்தை விட்டு திரும்பும் பொழுது கேயாசியை போல கர்த்தாவே ஆசீர்வாதத்தை இழந்தவராய் அல்லாண்டவரே. பாபத்துக்கு உள்பிட்ட பிள்ளைகளாய் அல்லாண்டவரே. இந்த பகல் ஒரு மனம் திரும்பதலோடு இந்த இடத்தை விட்டு திரும்ப கர்த்தர் உதவி செய்யும். தேவக்கரங்களில் சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரை அன்னை வரை உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Hallelujah.